இந்த பாய்ஸ் மூவி போயிட்டு வந்தானா படம் சூப்பராக இருந்துச்சு. 2 மணி நேரம் படம் சூப்பராக இருந்துச்சு. 5 பேச்சுலர்ஸ் தனியாக ஒரு ரூமில் இருந்தால் என்ன நடக்கும், அந்த வீட்டில் பேய் இருக்குது, அந்த பேயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை காமெடியாக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. ராஜேந்திரன் வந்து லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அவர் மாதிரி வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஆர்யா கெஸ்ட் ரோலில் வருவார். படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 2 மணி நேரம் படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட் இருக்குது, கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்குது, மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. கடைசியாக போய் ஆனால் கிளைமேக்ஸில் 5 பேர் செத்துருவாங்க, அதை கிளைமேக்ஸு. மற்றபடி படம் சூப்பராக வரும். அதை லெஜெண்ட் சரவணாவை தான் ட்ரோல் பண்ணியிருக்காரு. அவரை ட்ரோல் பண்ணி காமெடியாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தை. அடல்ட் காமெடி பசங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ அடல்ட் கண்டென்ட் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அது தெரிஞ்சால் தெரியும், தெரியவங்களுக்கு தெரியும் ப்ரோ. அது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போச்சு ப்ரோ. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சும்மா ஒரு பண்ணி பேச்சுலர் பசங்க பார்க்கலாம் இருந்துச்சு. பேச்சுலர் பசங்களுக்கு ஏற்ற படம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது. காமெடி தான் ஃபுல்லாகவே படம். அதெல்லாம் இருக்குது, நிறைய சீனில் வச்சுருக்காங்க அது. பட் படம் ஓகே தான், நல்லாயிருக்கும். இந்த பேய் சீன் பேயின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. பேய் படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் அது பெருசாக இல்லை. பேச்சுலர் படத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கலாம், காமெடியாகவே எடுத்துருக்கலாம். பேய் படம் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அடல்ட் காமெடி நடுவில் வரும், அவ்வளோதான். அந்தளவுக்குலாம் அவ்வளோவா இல்லை. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். பேச்சுலர் பசங்களுக்கு ஏற்ற படம் தான். நல்லா இருந்திருக்கா படம். தீ பாய்ஸ்ன்ற ஒரு பேருக்கே அந்த தீ பாய்ஸ் வெறியாக தான் உள்ளே போகிறோம். தியேட்டர் உள்ள ஸ்க்ரீனில் உள்ளே போகும்போது செம்ம எஃபெக்ட்டு, செம்ம மூடாக இருந்தது. சாங்கும் சரி, டிஸ்கோ டான்ஸும் சரி, எல்லாம் மங்களகரமாக மங்களம் மாரி அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. செம்ம எஃபெக்ட்டு, மியூசிக்கும் சரி. நம்மளுடைய என்ன எதிர்பார்த்து உள்ளே போனோம். அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏசியில் உட்காந்து காற்று வாங்க தான் போனேன். படம் மொக்கையாக தான் இருக்குதுன்னு எதிர்பார்த்து போனேன். ஆனால் மொக்கையே கிடையாது. செம்ம எஃபெக்ட்டு, செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம காஜாவாக இருந்தது. சொல்லப்போனால் செம்ம போரே கிடையாது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சப்ஜெக்ட். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சப்ஜெக்ட். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பசங்க வந்து எல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகலாம். எந்த கேரக்டர் பண்ணுறதுனா நம்மளுக்கு வந்து அந்த சின்ன சின்ன காமெடி கேரக்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எப்படி சொல்கிறதுனா அந்த ரூம் பாய்ஸ், அந்த பாய்ஸ் பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுமாரி பாய்ஸ் பசங்களுடைய எஃபெக்ட் தான் அது உள்ளே கொடுத்துருக்காங்க. செம்ம காஜாவும் அடிக்கிறானுங்க, செம்மையாக இருக்குது. சரக்கு தம்மு எல்லா டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறதோட செம்ம தீ பாய்ஸில் இருக்குது. எல்லாருமே மூவி என்னன்னா 18 வயசுக்குள்ளவங்க மேலே இருக்கவங்களும் எல்லாருக்குமே பிடிக்கும். லேடிஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்ண்ணா. எல்லாருமே வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கலாம். இந்த எஃபெக்டை வந்து இந்த படத்தை வந்து தப்பாகவே எடுத்துக்க முடியாது, ஜாலியாக தான் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒர்த்து கொடுக்கலாம். ஏன்னா ஜாலியாக இருக்குது, செம்ம என்டர்டைன்மெண்ட் உள்ள ஸ்க்ரீனில். ஓகேங்களா. இந்த படத்துக்கு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொடுக்கலாம். படம் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணால் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்க்குறது வந்து வேஸ்ட்டு தான். அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவங்க ட்ரை பண்ணது என்னமோ அதை வந்து அவங்களால கொண்டு வர முடியல பெருசாக. நல்லா ஜோக் காமெடி ஓரளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போச்சு. படத்தில் யாரையும் ட்ரோல்லாம் பெருசாலாம் பண்ணிடல.